வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் குன்றாண்டார் கோவில்னு அழைக்கப்படும் குடவரை திருக்கோயில். புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. ரீசெண்டா கண் திருஷ்டி தோஷங்களை சரி செய்யும், கண் பார்வையில் உள்ள பிரச்சனைகளை நீக்கும் கண்ணிறைந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு போன வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அந்த மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாள் திருக்கோயிலின் அருகில் தான் இந்த குடவரை. மூலவர் ஈசன் பர்வதகிரீஸ்வரர், தாயார் உமையாம்பிகை அம்பாள், அழகான நந்தி, அருகில ஒரு சின்ன மண்டபமும் இருக்கு. கோவிலின் கருவறையும் அர்த்த மண்டபத்திலையும் எந்தவித வேலைப்பாடும் இல்லாமல் இருந்தது. ஆனா கோவிலுக்கு வெளியில இருக்கிற ஆடல் மண்டபம்னு அழைக்கப்படும் ரத மண்டபம் அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்ப நேர்த்தியா கட்டப்பட்ட மண்டபம் அப்படியே குதிரைகள் பூட்டிய தேர் வடிவில இருந்தது. தேரின் முன்புறம் 8 பூதங்கள் தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரியும், பக்கவாட்டுல குதிரையும் ரதத்தோட சக்கரங்களும் அமைந்திருக்கு. அதுல 7 ஆண் பூதம், ஒரு பெண் பூதம். சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அழகா கலைநயத்தோட இருந்தாலும் பராமரிப்பு இல்லாம சிதிலமடைஞ்சு அங்கங்க மணல் குவியலா இருந்தது. அந்த பெரிய ரத மண்டபத்துல இருந்து படி வழியே மேலே ஏறி போனா ஒரு சின்ன ஓடை, நல்ல குளிர்ச்சியான நீர் ஓடிட்டு இருந்தது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, மலை மேல சின்ன முருகர் கோயிலும் இருக்கு. ரொம்ப அழகான அமைதியான, மனசுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குற இந்த குன்றாண்டார் கோவிலுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா போயிட்டு வாங்க. 1300 வருடங்களுக்கு முன்னாடியே இவ்வளோ அழகா கோவில் கட்டியிருக்காங்களேன்னு பிரமிப்பா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நிறைய பக்தர்கள் வந்தா அறநிலையத்துறையில கோவிலை புனரமைக்கும் பணியில ஈடுபடுவாங்க. கோவிலும் புதுப்பொலிவோட மறுபடி நல்லா மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மறுபடி இன்னொரு அற்புத திருக்கோயிலுடன் சந்திப்போம். அதுவரை அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.